ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கீ மைசூர் பாக் அதான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியானது, அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு தான் சுகரும் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்காக நம்ம நெய் எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ வந்து நான் கடலை மாவு ஒரு கப்பு, சீனி ஒரு கப் எடுத்திருக்கேன். நெய் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனில் கடலை மாவை வறுத்துக்கலாம் லைட்டாக. இப்போ கடலை மாவு வறுத்துக்கலாம் ஒரு பேனில். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அமர்த்திடலாம். இப்போ நெய்யை இந்த பக்கம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவை எடுத்தாச்சு. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நெய் ஆறணுன்னே இதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமே நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கம்பிப்பதம், ஒரு கம்பிப்பதம் வந்தோடனே நீங்கள் இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் பேனில் வச்சு கிண்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ மிதமான ஹீட்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சமே நெய், இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இன்னுமே நெய் ஊற்றாத மாதிரி தான் இருக்கும். ஸோ மீதி நல்லா நெய்யையும் ஊற்றிடலாம். இந்த நெய்யையும் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி நுரைச்சி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இதாகிடுச்சு. ஸோ நெய்யுமே நல்லா வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதில் இப்போ நம்ம வந்து கொட்டிடலாம். இப்போ இதை இதை நல்லா அமுத்தி வச்சுருங்க.
இந்த மாதிரி இதில் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் போட்டுக்கலாம்.